திருமணமாகி 35 வருடங்கள். அவருக்கு 61 வயது. கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாகவசமாக இருக்கிறார். வேலை நாட்களில் காலை மற்றும் இரவுதான் மனைவியை பார்ப்பதே. ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி. ஞாயிற்றில் கூட அவர் அங்கும் இங்கும் என சென்று விடுவதும் கடுமையாக உழைத்து குடும்பத்தையும் பார்த்தார். இப்போதுதான் ஆற அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேசவும் முடிகிறது. வீட்டில் எது எங்கு இருக்கு எனவும் அறிய முடிகிறது. வீட்டு வராண்டாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார். மனைவி இவரை விட 8 வயது இளமையானவள். அதனால் 52 வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள். வந்து பக்கத்தில் நின்றவள், கூப்பிட்டீங்களா என்றும் பார்த்தாள். ஆமா ஆமா, வா உட்காரு, உன் கூட மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு. அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கை சொரசொரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார். முகங்கள் சுருங்கியது, கண்கள் கலங்கியது. அம்மு, என்னது கைப்பூரா வெட்டுக்காயமாய் இருக்கே, நகம் கூட வெடிச்சிருக்கே, ஒரே தழும்பாயிருக்கு, என்னது? நீ என்னைய திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே, உன் கை பளபளப்பா வலுவழுப்பாய் இருந்தது என்று நிமிர்ந்தார். அவளோ மெல்லிய சிரிப்புடன், நான் எதையெல்லாம் சொல்ல, 35 வருஷத்துல சமையல் எண்ணெய் தெரிச்சதா இருந்திருக்கலாம், காய்கறி நறுக்கும் போது அருவா கத்தி கீறி இருக்கலாம், அடுப்பிலிருந்து பாத்திரம் இறக்கப்போ சூடு பட்டிருக்கலாம், இப்படி ஏதேதோ நடந்திருக்கலாம் என்றாள். மெல்லிய கோடாய் அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீரும் வடிந்தது. என்னம்மு சொல்ற, அது என்ன கை மேல அவ்வளோ பெரிய தீக்காய் மாதிரி என்று அதிர்ந்தார். நீங்க என்னைய வண்டியில உள்ள கவரை எடுத்துவான்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூறினீங்க. நானும் எடுத்து வர போனேன். கவர் கீழே விழ நான் எடுக்கும்போது உங்க வண்டி சைலன்ஸை சுட்டுருச்சு. அப்பதானே வந்தீங்க, அதான் சூடா இருந்தது என்றாள். இது என்ன குழந்தையாட்டம், நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாமோ என்றார். நான் சொல்லலதாங்க, எந்த காயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லல. அப்ப நான் சொன்னா கூட நீங்க என்னைய தானே திட்டுவீங்க, பொறுப்பில்லையா, பார்த்து நடக்க மாட்டியா என்றார். என் கண்களில் கூட படலையே அம்மு இதெல்லாம் என்றார் வலி நிறைந்த குரலில். என்ன நீங்க அருகில சந்திக்கிறதே இரவு இருட்டல தானே, அது கூட சில நிமிடங்கள் தான். அப்போ எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றாள். அம்மு, அப்படி நினைக்காது, நமக்காக தானே நான் இப்படி ஓடாய் உழைத்து பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். உன்னையும் ஒரு குறையும் இல்லாம பார்த்தேன் என்றார். உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு இப்பதாங்க தெரியுது, என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க என்றார். என்னைய மன்னிச்சிடு அம்மு, பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து விட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார். எனக்கு ஒரு ஆசைங்க, இத இப்பவாவது கேட்க முடியுமா என்றால் குரல் சுருகி குறைவாக. கேளு அம்மு என்றார். நாம திருமணமான புதில்ல சில நாட்கள் உங்க மடியில என் மடியில உங்க மடியில நானும் என் மடியில நீங்களும் தலை வைத்து படுத்திருப்போம். அப்புறம் 35 வருஷமா தலையணை தான் நாம தலையை வச்சு படுத்திருக்கோம். இப்போ உங்க மடியில கொஞ்சம் தலை வச்சு படுக்கவா என அம்மு கேட்க அவருக்கும் அம்முவுக்கும் கண்கள் கலங்கியே விட்டது. அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தார். குழந்தையைப் போல அவளையும் பார்த்தார். மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை. அதற்கான நேரமும் வரும் வரை. இதே போலதான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும். திருமணமாகும் போது இருந்த மென்மையை அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறத்து போகிறது. எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவர்களின் மனக்குறைகளை கேட்கிறார்கள், மனமிட்டும் பேசுகிறார்கள். ஆண்களே, உங்கள் மனைவியின் கைகளை பிடித்து பாருங்கள், எத்தனை கீறல்கள் காயங்கள் இருக்கும் என. இவை ஏன் வந்தது என கேளுங்கள், அவளின் மனக்காயங்களும் வெளிவரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.